அவங்களை வந்து அலைய வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா ஒர்க்குமே வந்து நாங்களே பண்ணி கொடுக்குற மாதிரி இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கஸ்டமர் பேஸை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு என்னோட எண்ணமா இருக்கு. மேம், நீங்க மேக்கப் பண்ண டைம்ல மறக்கவே முடியாத சில விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருக்கும். அதை பத்தி சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிட முடியாது. ஏன்னா 17 வருஷங்களா இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது. ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். ஒரு ஒரு அம்மாக்கு வந்து 10 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வந்து அவங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும். அந்த பாப்பாக்கு வந்து சீர் மேக்கப் நான் பண்றேன். அந்த ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சி அந்த இடத்துலயே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு அழகா நீங்க பண்ணிருக்கிறீங்களுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போனாலே வந்து எங்களை அவ்வளவு மரியாதையா நடத்துறாங்க. நம்ம பண்ற ஒர்க் நல்லா இருந்துச்சு அப்படின்னால அந்த மரியாதை கண்டிப்பா தேடி வரும். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்து மேக்கப் பண்ணணும் அப்படிங்கறதா. அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷமே நம்மளுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பா இருக்கும். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா நீங்க வெளியே போய் ஒர்க் பண்ணும்போது சில கஷ்டங்கள் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி அடுத்தடுத்து எப்படி போனீங்க? கசப்பான சம்பவங்கள் அப்படின்னா ரொம்ப